ஹலோங்க. டே இன் மை லைஃப்ல எபிசோட் 16. என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டே ரொம்ப போர் அடிக்குதுடா, ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்டா, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு புது பிளானோட வந்தான். என்னன்னா வண்டி வாங்கணுமா, அதனால எல்லா ஷோரூம்லயும் போய் கொட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா. சரி, இது ஒரு நல்ல பிளானா இருக்கே, நம்மளுக்கும் கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும், அவனுக்கும் வண்டி கொட்டேஷன் வாங்கின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூம் தான் போனோம். ஏதோ அட்வென்ச்சர்னு வண்டி பார்த்து வச்சிருக்கானா, அந்த வண்டியோட ஸ்பெக் எவ்வளோ, பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டுட்டு இருந்தான். அப்படி நான் பாத்தீங்கன்னா ஒரு வண்டியா பார்த்துட்டு இருந்தேன். டியூக் 290 215 ஆர்சின்றானுங்க. நம்மளுக்கு ஒன்றும் புரியல. சரி, நீ பிரைஸ் வாங்கிட்டு வரன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு ஓரமா உட்காந்துட்டேன். அப்படியே கேடிஎம்ல கொட்டேஷன் வாங்கிட்டு அடுத்து ராயல் என்ஃபீல்டு வந்துட்டோம். அங்கேயும் ஒரு சில வண்டி பார்த்து வச்சிருந்தான். அதுக்கான கொட்டேஷன் ஸ்பெக் எல்லாம் கேட்டுட்டு இருந்தான். அப்படியே என்னோட மூளை பாத்தீங்கன்னா நீ ஒரு வண்டி வாங்கிக்கோன்னு சொல்லிச்சு. அப்பதான் என்னோட மனசாட்சி வந்து வாங்கின வண்டியை ஒழுங்கா வச்சு கிளிக்க துப்பு இல்ல, இதுல புது வண்டி வாங்க போறியான்னு வேற திட்டுச்சா. அதனால அப்படியே என் மனசாட்சி சொல்றதை கேட்டு அப்படியே அமைதியாயிட்டேன். இவங்க 3 பேரை பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்ல பைக் வாங்க வந்த மாதிரி தெரியல, ராயல் என்ஃபீல்டே வாங்க வந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருந்தானுங்க. கொட்டேஷன் எல்லாம் வாங்கிட்டு நாங்க ஒரு இடன் ஸ்பாட் கண்டுபிடிச்சோம். என்னன்னா சர்மா ஸ்வீட்ஸ். இந்த ஸ்வீட் கடையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸ். அது என்ன பேர்லாம் தெரியாது. நாங்க வச்ச பேர் பாத்தீங்கன்னா இட்லி ஸ்வீட்னு வச்சிட்டோம். பார்க்க இட்லி மாதிரியே இருக்கும், நல்லா ஸ்வீட்டா இருக்கும். எங்க இடத்துல ஒரு சமோசா பிரியர் இருக்காரு. அவருக்கு ஒரு சமோசா வாங்கி கொடுத்துட்டு எங்கேயா போய் ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தா பக்கத்துல லெசி கடை. சரின்னு சொல்லிட்டு அங்க போய் 4 லெசி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு. நைட் வேற படத்துக்கு புக் பண்ணியிருந்தோமா, அப்படியே சத்தியம் தேட்டருக்கு வந்துட்டோம். நாங்க என்ன படத்துக்கு வந்திருக்கோம் ஸ்கிரீன்ல பார்த்தாலே தெரியும், காந்தாரா படத்துக்கு தான் வந்திருக்கோம். படத்துல ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி விஷுவல்ஸ் எல்லாமே பக்காவா இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த காந்தாராவோட ப்ரீக்வல், ஸோ அந்த காந்தாரா எப்படி உருவாச்சு, அதோட பேக் ஸ்டோரி என்னன்றது இந்த சாப்டர்ல சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த பாட்டுக்கும் லீடு கொடுத்திருக்காரு. அந்த பாட்டு எப்படி இருக்குன்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். படம் முடிஞ்சதும் பல்லாவரத்துக்கிட்டே இருக்க ரெட் பாயிண்ட் பிரியாணி கடைக்கு தான் வந்தோம். அன்பார்ச்சுனேட்லி பிரியாணி காலியானதுனால வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஜூட் விட்டோம். அப்படியே என்னையும் டிராப் பண்ணிட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் போய் படுக்க வேண்டியதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. டாடா, பை பை.